ஹலோ வியூவர்ஸ், மை நேம் இஸ் முகமது ஜக்கரியா. டுடே நம்ம சேனலில் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு ஸ்மால் ஆப் வந்து பில்ட் பண்ண போகிறோம். அதோட ஆப் நேம் பார்த்தீங்கன்னா கோவிட்-19 ட்ராக்கர். ஸோ அதை எப்படி யூஸ் பண்ணி எதை யூஸ் பண்ணி பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு ஏபிஐ யூஸ் பண்ணி பண்ண போகிறோம். அந்த ஏபிஐ நேம் என்னென்னா கொரோனா வைரஸ் கோவிட்-19 ஏபிஐ. அண்ட் நீங்கள் அந்த ஏபிஐ சிம்பிளாகவே ஃபைன் பண்ணலாம். சிம்பிளாக நீங்கள் வந்து கூகுள் சர்ச்சில் கோவிட்-19 ஏபிஐ ஏபிஐ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சும்மா போட்டாலே போதும். ஸோ இந்த டீட்டெயில்ஸ் போட்டிங்கனாலே அந்த 19 வெப்சைட்டில் ஸோ இது மாதிரி ஒரு வெப்சைட் வரும். அண்ட் கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா வியூ டாக்குமெண்டேஷன் இருக்கும். ஸோ இந்த டாக்குமெண்டேஷன் கிளிக் பண்ணி அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த வெப்சைட்குள்ளே போகும். ஸோ இந்த வெப்சைட் தான் அதோட டாக்குமெண்டேஷன். ஸோ சிம்பிளாக வந்து நம்மளோட அந்த ரவுட்டர் இந்த யூஆர்எல் ஆக்சஸ் பண்ணுறது மூலமாக கரண்ட்டாக என்ன கோவிட்-19னால டீட்டெயில்ஸ் வந்து அவைலபிளாக இன்டர்நெட்டில் கிடைக்குமோ ஸோ அந்த டீட்டெயிலை நம்ம வந்து ஃபெச் பண்ணி எடுத்து ஸோ நம்ம ஆப்பில் வந்து போட்டு ஒரு அனலிட்டிக்ஸ் வீடியோ மாதிரி நம்ம வந்து பில்ட் பண்ண போகிறோம். ஸோ இதுதான் நம்ம இன்றைக்கி பண்ண போகிறோம். ஸோ அதோட இன்றைக்கி பண்ணுற ஆப் எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். கரண்ட்டாக என்ன நடக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கரண்ட்டாக வந்து நியூ ரெக்கவர் வந்து 20,000 சம்திங் இருக்காங்க. ஸோ டோட்டலி டெத்து மட்டுமே பார்த்தீங்கன்னா 8 lakh அபவ் வந்துருக்காங்க. ஸோ இது வந்து குளோபலாக நடக்கிறது. ப்ளஸ் இந்தியாவில் பார்த்தீங்க, இந்தியாவில் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அண்ட் இந்தியாவில் எடுத்து வியூ ஸ்டாட்டிக்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா கரண்ட்டாக இந்தியாவில் வந்து ரெக்கவர்ட் பர்சன்ஸ் 614 இருக்காங்க. தென் டோட்டலி டெத் பார்த்தீங்க அப்படின்னா 7137. ஸோ கன்ஃபார்ம் கேஸ் அப்படின்னா 29,000க்கு மேலே போயிட்டுருக்கு கரண்ட்டாக இந்தியாவில் இருக்கிற நிலவரம். ஸோ இது மாதிரி வந்து ஒரு எக்ஸாம்பிளாக ஒரு ஃபைவ் கண்ட்ரீஸை மட்டும் எடுத்திருக்கேன். ஸோ கண்ட்ரீஸை எடுத்து நம்மளோட டீட்டெயில்ஸை மட்டும் நம்மளால் பார்க்க முடியும் கரண்ட்டாக என்ன நிலவரம் இருக்குது. ஸோ அதை வந்து எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த ஏபிஐயை யூஸ் பண்ணி இந்த ஏபிஐ மூலமாக ஃபெச் பண்ணி எடுத்து நம்ம பண்ண போகிறோம். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, திஸ் இஸ் மை கோவிட்-19 ட்ராக்கர் ஃபோல்டர் அண்ட் இதை வந்து நான் விஎஸ் கோடில் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ ஓப்பன் விஎஸ் ஃபைல் போயிட்டு ஃபைல் ஓப்பன் ஃபோல்டர் கொடுத்துக்கோங்க. அண்டு நம்ம இந்த யூஐ வந்து எதில் டிசைன் பண்ண போகிறோம்னா சிம்பிளாக வந்து பூட்ஸ்ட்ராப் யூஸ் பண்ணிடலாம். ஸோ சிம்பிளாக முடிக்கிறதுக்காக பூட்ஸ்ட்ராப் யூஸ் பண்ணுறோம். அண்ட் HTML ஓகே, பாய்லர் பிளேட் கோட் வந்து டெம்ப்ளேட் பண்ணிக்கலாம். தென் கோவிட்-19 அண்ட் ட்ராக்கர், ஓகேவா, கோவிட்-19 ட்ராக்கர். தென் வந்து சிடிஎன் வந்து இன்க்ளூட் பண்ணணும், அதாவது பூட்ஸ்ட்ராப்போட சிடிஎன் இன்க்ளூட் பண்ணணும். ஸோ அதை எப்படி இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா bootstrapcdn.com அப்படின்னு சொல்லிட்டு ஒரு .com இருக்குது. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் சிஎஸ்எஸோட மினிமைடு வெர்ஷன் அண்ட் ஜாவாஸ்கிரிப்ட் மினிமைடு வெர்ஷன், அதோட பண்டலோட மினிமைடு வெர்ஷன் வச்சுருக்காங்க. ஸோ உங்களுக்கு வேணுங்கிறத வந்து நீங்கள் காப்பி பண்ணி நம்ம பேஸ்ட் பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடி சிடிஎன்ஸை வந்து எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதனால் வந்து என்னென்ன சிடிஎன்னா jQuery அண்ட் ஃபாண்டாசம் அது மாதிரி சம்திங் சில சைட்ஸோட அண்ட் பூட்ஸ்ட்ராப்போட சிடிஎன்ஸை வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். தென் பூட்ஸ்ட்ராப் சிடிஎன், தென் jQuery, தென் பூட்ஸ்ட்ராப், தென் ஃபாண்டாசம். ஓகேவா, ஃபாண்டாசம் எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபாண்டாசம் வந்து நார்மலாக ஐகான்ஸ்க்காக யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நம்ம இதில் ஐகான்ஸ் யூஸ் பண்ணுவோங்கிறதுக்காக ஐகான் இம்போர்ட் பண்ணுறதுக்கு நம்ம ஃபாண்டாசம் சிடிஎனும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ கரண்ட்டாக பார்த்தீங்கன்னா ஸோ இந்த யூஐ வந்து இப்போ நம்ம டிசைன் பண்ணணும். ஸோ நம்ம விஎஸ் கோட லைவ் சர்வரில் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ரைட் கிளிக் பண்ணி நீங்கள் ஓப்பன் வித் லைவ் சர்வர் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கோங்க. அண்ட் லைவ் சர்வர் வந்து ஓப்பன் ஆயிரும். உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக இதை வந்து நம்ம சைடில் வச்சுப்போம். அண்ட் சைடில் வச்சுப்போம். ஓகேவா, ஓகே. ஓகே, நம்ம லிங்க்லாம் இன்க்ளூட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா டைப் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ நம்மளோட யூஐயை சீக்கிரமாக டிசைன் பண்ணிடலாம். சிம்பிள் தான். ஸோ வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பாடியில் ஒரு டிவ் கண்டெய்னர் வந்து க்ரியேட் பண்ண போகிறோம். தென் கண்டெய்னருக்குள்ளே H2 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம்னு வச்சுக்கலாம். அது வந்து கோவிட்-19 ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஆப். ஓகேவா, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஆப். தென் ஒரு டிவ் எலமெண்ட் வச்சுப்போம். அதோட ஐடி பார்த்தீங்கன்னா ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுப்போம். தென் வேறு என்ன பண்ண போகிறோன்னா ஒரு லேபிள். தென் ஓகே, பூட்ஸ்ட்ராப்போட ஃபாண்ட், அதாவது குரூப் ஃபார்ம் குரூப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸ் இருக்குது பூட்ஸ்ட்ராப்பில். ஸோ அந்த கிளாஸை நம்ம யூஸ் பண்ணி நம்ம சிம்பிளாக வந்து நம்ம டிசைன் பண்ணிடலாம். தென் ஃபார்ம் குரூப், தென் டிவ் எலமெண்ட் கொடுத்தாச்சு. தென் ஃபார்ம் குரூப்பில் ஒரு லேபிள் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். ஓகே, லேபிள் அண்ட் சிஎல் சம்திங் ஏதாவது வச்சுக்கலாம், ஐடி நேம் ஏதாவது கொடுத்துக்கோங்க.
அண்டு அதில் வந்து என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா செலக்ட் தி கண்ட்ரி. ஓகேவா, செலக்ட் தி கண்ட்ரி அண்ட் செலக்ட் ஆப்ஷன் வந்து வைக்க போகிறோம். ஸோ ஒரு ட்ராப் டவுன் லிஸ்ட் பண்ணணுங்கிறதுக்காக செலக்ட். ஸோ செலக்டில் நேம் வந்து நமக்கு நேம் ஃபீல்டு வந்து தேவைப்படாது, அதனால் கிளாஸ் ஃபீல்டு வந்து நம்ம வந்து டிசைன் பண்ணுறதுக்காக கிளாஸ் ஃபீல்டு வச்சுக்கலாம். அண்ட் கிளாஸ் அண்ட் கிளாஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ம் கண்ட்ரோலுங்கிறது பூட் ஸ்ட்ராப்போட கிளாஸு. ஸோ அதனால் ஃபார்ம் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம். தென் ஐடி பார்த்தீங்க அப்படின்னா செலக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஐடி ஒன்று வச்சுப்போம். தென் செலக்ட்டுக்குள்ளே ஆப்ஷன்ஸ்லாம் நம்ம வைக்கணும். ஸோ எத்தனை ஆப்ஷன் வைக்க போகிறோம் அப்படின்னா ஒரு ஃபார் எக்ஸாம்பிளாக 5 ஆப்ஷன்ஸ் வச்சுப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் இதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா குளோபல் அப்படின்னு சொல்லிட்டு வைப்போம். ஏன்னா குளோபலில் என்ன டேட்டா இருக்கோ அதை வாங்குறதுக்காக. அண்டு குளோபல் குளோபல் ஓகேவா, குளோபல். அண்ட் செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இந்தியா. பாகிஸ்தான். ஓகே, ஒரு 5 ஆப்ஷன்ஸ் வச்சுருக்கோம். ஸோ சைடில் பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணுற வியூஸ் வந்து உங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும். ஓகே, அண்டு வேறு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இப்போ டேட்டாஸ்க்காக இதில் வந்து என்ன பண்ணியிருக்கோம், ஒரு ஹெட் வச்சிட்டோம் அண்ட் லேபிள் ஒன்று கொடுத்தாச்சு. ஸோ இந்த வியூ ஸ்டாட்டிக்ஸ்னு சொல்லிட்டு பட்டன் வந்து இப்போ க்ரியேட் பண்ண போகிறோம். அண்ட் பட்டனில் வந்து பார்த்தீங்கன்னா பூட்ஸ்ட்ராப்போட கிளாஸ் யூஸ் பண்ணிக்கலாம். கிளாஸ் பிடிஎன் அண்ட் பிடிஎன் ப்ரைமரி. பிடிஎன் அண்ட் ப்ரைமரிங்கிறது ப்ளூ கலரில் இருக்கும், இது ப்ளூ கலரில். தென் வியூ அனலிட்டிக்ஸ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்னு வச்சுக்கலாம், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். ஓகேவா, தென் இதுக்கு ஐடி வந்து ஒன்று வச்சுப்போம். ஸோ நம்ம இந்த பட்டனை வந்து ஃபெச் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். ஸோ சப்மிட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடி வச்சுப்போம். தென் பட்டன் முடிஞ்சு அதுக்கப்புறம் ஒரு H1 வந்து வச்சுக்கலாம். ஸோ H1ல் ஐடி வச்சுப்போம். ஸோ அந்த நேமை வந்து நம்ம கான்ஸ்டண்ட்டாக ஒவ்வொரு ஸ்டேட் வரப்பையும் மாற்றுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் ஐடி ஸோ குளோபல் அப்படின்னு சொல்லிட்டு இனிஷியல் பண்ணிப்போம். அண்டு நம்ம வாங்குகிற ரிப்போர்ட்டை வந்து புட் பண்ணுறதுக்கு ஒரு செக்ஷன் வந்து க்ரியேட் பண்ணுறோம். அதுக்கு வந்து கிளாஸ் நேம் வந்து ரிப்போர்ட்ஸ் அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறோம். ஓகேவா, ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறோம். தென் நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா div.data அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸ் வந்து க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ அதாவது அந்த கிளாஸ்க்குள்ளே வந்து ஐகான்ஸ் வந்து வைக்க போகிறோம். ஸோ ஐகான்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா அண்டு ஃபாஸ் ஸ்மைலி ஐகான் வந்து நம்ம வைக்க போகிறோம். ஸோ இதோட தனித்தனியாக கிளாஸு இந்த கிளாஸ்லாம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபாண்டாசமோட கிளாஸில் இருக்கும். ஸோ அதனால் அண்டு அது கலரை மாற்றுறதுக்கு ரெக்கவர்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸ் வச்சுக்கலாம். ஓகேவா, ஸோ எல்லா கிளாஸும் நம்ம க்ரியேட் பண்ணியாச்சு. அண்டு பார்த்தீங்கன்னா கடைசியில் நம்மளுக்கு ஒரு ஸ்மைலி ஐகான் கிடச்சிருக்கு. அண்டு கிளாஸ் நேம் தரல அப்படின்னா நீங்கள் வந்து ஃபாண்டாசம் இதில் போய்ட்டு பார்த்துக்கோங்க. அண்ட் span.class data value அண்டு டேட்டா வேல்யூ கூட தேவைப்படாது, அதுக்கு பதிலாக நம்ம வந்து ஐடி வச்சுப்போம். ஸோ பர்டிகுலராக இந்த எலமெண்ட்டை வந்து நம்ம பிக் பண்ணுறதுக்கு ஜாவா ஸ்கிரிப்டில் யூஸ் ஆகும். அதனால் வந்து நம்ம என்ன பண்ணோம்னா ஐடி வச்சுக்கலாம். ஸோ அதுக்கு வந்து t.rec. ஓகேவா, ரெக் மீன்ஸ் ரெக்கார்ட். ஓகேவா, ஸோ ஐடி இப்போ கூட பிளாங்காக வேணால் விட்டுக்கலாம், அப்புறமேட்டு ஐடி நம்ம வச்சுக்கலாம். ஸோ ஸ்பேனில் பார்த்தீங்க அப்படின்னா கரண்ட்டாக எல்லாத்துக்குமே 0. இப்போ கரண்ட்டாக எல்லாத்துக்கும் 0 கொடுத்துக்கலாம். ஸோ ஒரு டேட்டாவை யூஸ் பண்ணி மற்றதுக்கெலாம் நம்ம காப்பி பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஐகான்ஸ்லாம் போட்டாச்சு, தென் வேல்யூஸ்லாம் போட்டாச்சு. தென் நம்ம நேம்ஸ் வந்து கொடுக்கணும், ஒவ்வொன்றுக்கும் ஒரு நேம் வந்து கொடுப்போம். ஸோ இதோட நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அண்ட் கரண்ட்டாக வந்து நியூ ரெக்கவர்டு வேர்ல்டு லெவலில் இல்லை கண்ட்ரி லெவலில் ரெக்கவர்டு. ஓகேவா, நியூ ரெக்கவர்டு அண்டு டோட்டல் ரெக்கவர்டு அண்டு
நம்ம தேவையான காம்பனன்ட்ஸ்லாம் நம்ம HTML காம்பனன்ட்லாம் எடுத்தாச்சு. ஸோ இப்போ வந்து கடைசியா என்ன பண்ண போறோம் அப்படின்னா, மெயின் CSS அதாவது JS ஃபைல வந்து இன்க்ளூட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி என்னோட ப்ராஜெக்ட் ஸ்ட்ரக்சரில் பார்த்தீங்கன்னா CSS ஃபோல்டர் இருக்கும், அதுக்கு கீழே ஸ்டைல் இருக்கும், தென் JS ஃபோல்டர், அது கீழே வந்து மெயின் இருக்கும். ஸோ அதனால் ஸ்கிரிப்ட் டேக் யூஸ் பண்ணி JS ஃபோல்டரில் மெயின் JS வந்து இன்க்ளூட் பண்ணிப்போம். தென் கடைசியில் மேலே பார்த்தீங்க அப்படின்னா ஃபாண்ட், அதாவது இந்த CDNக்கு கீழே ஃபாண்ட் ஆசத்துக்கு கீழே நம்மளோட லோக்கல் ஸ்டைல் ஷீட்டை வந்து இன்க்ளூட் பண்ணிப்போம். சாரி லிங்க் அண்ட் CSS/style.css. ஓகே, ஸோ இன்க்ளூட் பண்ணியாச்சு. ஓகே, ஸோ இப்போ style.css போயிடலாம். ஓகே, இதுவரையும் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட HTML வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போ வந்து தேவையான ஸ்டைல்ஸை வந்து CSS யூஸ் பண்ணி நம்ம பண்ணிடலாம். ஸோ CSS எப்படி பண்ணுறேன்னு மட்டும் நான் கொஞ்சம் வேகமாக டைப் பண்ணுறேன், கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஸோ நான் அப்படியே கடைசியாக வேகமாக டைப் பண்ணி முடிச்சுட்டு நான் உங்களுக்கு என்னென்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு இன்னும் வந்து தெளிவாக புரியும், பாருங்கள். ஸோ இப்போ வந்து பட்டனை வந்து நம்ம டிசைன் பண்ணலாம். ஸ்டேட்டுங்கிறது எதுக்காக நம்ம வந்து டிசைன் பண்ண போகிறோம் அப்படின்னா, ஸ்டேட்னா ஒன்றும் இல்லை, இந்த டைட்டிலில் தான் வந்து நம்ம ஸ்டேட்னு வச்சுருப்போம். ஸோ இந்த குளோபல் தான். ஸோ இந்த குளோபலை வந்து நம்ம டிசைன் பண்ணுறோம். ஸோ வரிசையாக ஒவ்வொன்றா டிசைன் பண்ணிட்டுருக்கோம். ஸோ கீப் வாட்ச். தென் ரிப்போர்ட்டில் டேட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. ஸோ அந்த ரிப்போர்ட்டில் இருக்கிற டேட்டாவை வந்து நம்ம டிசைன் பண்ண போகிறோம். ஸோ இப்போ ஐகான்ஸை வந்து நம்ம டிசைன் பண்ண போகிறோம். ஸோ சிமிலர்லி நம்மளோட ரைட் சைடில் இருக்கிற எலமெண்ட்டையும் நம்ம டிசைன் பண்ணிடலாம். பாக்ஸ் ஷேடோ மட்டும் ஒன்று ஆட் பண்ணிப்போம். நம்மளோட யூஐயில் மோஸ்ட்லி நம்ம டிசைன் பண்ணியாச்சு. ஸோ ஐகான்ஸ்க்கு மட்டும் கலர் கொடுத்தோம் அப்படின்னா போதும். அண்ட் ரெக்கவர்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டோட்டல் ரெக்கவர்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ எல்லா கிளாஸையும் நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். ரெக்கவர்டை வந்து ரிமூவ் பண்ணிட்டு, அண்ட் ரெக்கவர்ட் எதுக்கு கொடுப்போம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் எமோஜிக்கு மட்டும் கொடுப்போம். தென் ரெக்கவர்ட். ஓகே, அண்ட் ரெக்கவர்ட் செகண்ட் எமோஜிக்கும் ரெக்கவர்னு கொடுத்துடலாம், ஏன்னா சேம் எமோஜி, அதனால் ரெக்கவர்னு கொடுத்துடலாம். தென் மூணாவதாக இருக்கிறதுக்கு வந்து டெக்ஸ்ட் மெடிக்கலுக்கு நம்ம நார்மலாக க்ரீன் கொடுத்துடலாம். ஸோ அதனால் பூட்ஸ்ட்ராப் கிளாஸ் டெக்ஸ்ட் சக்ஸஸ் அப்படின்னு கொடுத்துக்கலாம். ஸோ ஆட்டோமேட்டிக்காக வந்து அது க்ரீன் கலர் மாறிக்கும். அண்ட் அதே மாதிரி மெடிக்கலுக்கு வந்து நம்ம க்ரீன் கலர் கொடுத்துடலாம். அண்டு சேடுக்கு வந்து ரெட் கலர் கொடுக்கலாம். ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா டெத் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதை வந்து நம்ம CSSல டிசைன் பண்ணிக்கலாம். ஓகே, CSSல பார்த்தீங்கன்னா தென் ரெக்கவர்டுக்கு ஸோ இதை மட்டும் நம்ம சரியாக ஃபிக்ஸ் பண்ணல. அண்ட் பட்டன் டிஸ்பிளே. ஓகே, ஸோ நம்ம சம்திங் ஏதோ மிஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபார்ம் கண்ட்ரோலுக்கு வந்து நம்ம ஃபார்ம் கண்ட்ரோல் மட்டும் கரெக்டாக கொடுத்தோன்னா இது கரெக்டாகிடும். ஓகே, நம்மளோட யூஐ வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ கம்ப்ளீட்டாக நம்ம வந்து யூஐ ரெடி ஆகிடுச்சு. ஸோ பேக்ரவுண்ட் மட்டும் நம்ம ஒன்று வச்சா சூப்பராக இருக்கும். தென் பேக்ரவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்பரண்ட் டெக்ஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் இருக்குது. ஸோ அந்த வெப்சைட்டில் டிரான்ஸ்பரண்ட்டான பேக்ரவுண்ட்ஸ்லாம் வந்து நம்ம கொடுப்பாங்க. ஸோ அந்த டிரான்ஸ்பரண்ட் டெக்ஸ்டர்ஸை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்.
நீங்கள் சிம்பிள் தான். ஸோ எந்த டிரான்ஸ்பரண்ட் டெக்ஸ்டர் உங்களுக்கு வேணுமோ அந்த டிரான்ஸ்பரண்ட் டெக்ஸ்டரை நீங்கள் கிளிக் பண்ணால் போதும். கிளிக் பண்ணி நீங்கள் ரெட் கலர் வேணும் அப்படின்னா ரெட் கலர் கொடுத்துக்கலாம். தென் உங்களுக்கு எந்த டிரான்ஸ்பரண்ட் டெக்ஸ்டர் வேணுமோ அந்த டிரான்ஸ்பரண்ட் டெக்ஸ்டரை கிளிக் பண்ணினா சிஎஸ்எஸ் கிடைக்கும். ஸோ இந்த சிஎஸ்எஸை கிராப் பண்ணி நீங்கள் அந்த இடத்துல பேஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட சிஎஸ்எஸ்ஸில் பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ நான் ஆல்ரெடி வந்து டிரான்ஸ்பரண்ட் டெக்ஸ்டர் வந்து வச்சுருக்கேன். ஸோ அதை வந்து நான் இந்த இடத்துல புட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்து என்னோட பேக்ரவுண்ட் கலர் வந்து சேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ அதே மாதிரி நான் வந்து கண்டெய்னருக்கும் ஒரு பேக்ரவுண்ட் டெக்ஸ்டர் வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதையும் வந்து நம்ம புட் பண்ணிக்கலாம். ஓகே, நம்மளோட யூஐ வந்து கம்ப்ளீட்டாக ரெடி ஆகிடுச்சு. ஸோ நம்ம ஒரு யூஐ வந்து டிசைன் பண்ணியாச்சு. ஸோ இப்போ இதோட ஃபங்க்ஷனல் மட்டும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா டிசைன் பண்ண போகிறோம். அண்டு நம்மளோட ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா இதை நம்ம சேஞ்ச் பண்ணால் இந்த ஏபிஐயில் இருந்து ஃபெச் பண்ணி டேட்டாவை ஃபெச் பண்ணி நம்மளோட ஏபிஐ நம்மளோட ஆப்பில் ஷோ பண்ண வைக்கணும். மெயின் ஜேஎஸை யூஸ் பண்ணி நம்மளோட ஃபங்க்ஷனாலிட்டியை வந்து ஆட் பண்ண போகிறோம். எப்படின்னு நான் உங்களுக்கு ஆல்ரெடி டெமோ காட்டியிருக்கேன். ஸோ அது மாதிரி பண்ணுவோம். ஓகேவா? ஸோ மெயின் ஜேஎஸை பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபெச் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏபிஐ இருக்குது. ஸோ அதை பற்றின ஒரு ஸ்மால் இன்ட்ரொடக்ஷன் மட்டும் நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன். ஸோ நீங்கள் டீட்டெயிலாக வாட்ச் பாருங்கள். எம்டிஎன் டாக்ஸில் ஃபெச் ஏபிஐன்னு போட்டிங்கன்னா இந்த ஏபிஐ வந்து வரும். ஜேகுரி மூலமாக அஜாக்ஸை யூஸ் பண்ணலாம். அஜாக்ஸ் யூஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு யூஆர்எல், அதாவது ஏபிஐயோட யூஆர்எல், அதாவது என் பாயிண்ட்னு சொல்லுவாங்க. இந்த ஏபிஐயோட என் பாயிண்ட் எது அப்படின்னா இது கடைசியாக எங்கே முடியுதோ அதுவரை இந்த யூஆர்எல் வந்து போகும். ஸோ அந்த என் பாயிண்ட் மூலமாக என்ன டேட்டா நம்மளுக்கு ரெஸ்பான்ஸ் கிடைக்குதோ, நம்ம இப்போ ஏதாவது பேசணும் பந்த தூக்கி அடித்தா நம்மளுக்கு ரிட்டர்ன் வருதுல்ல, அது மாதிரி ஒரு ரெஸ்பான்ஸ் நம்மளுக்கு கிடைக்கும். அந்த ரெஸ்பான்ஸை நம்ம வந்து எப்படி ஸ்டோர் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஏபிஐ மூலமாக நம்ம வந்து பண்ண போகிறோம். ஸோ இந்த ஃபெச் ஏபிஐ எப்படி யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஃபெச் ஏபிஐயோட சின்டாக்ஸ் வந்து ரொம்பவே சிம்பிள். ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபெச் ப்ராக்கெட்குள்ளே நீங்கள் எந்த யூஆர்எல் என் பாயிண்ட்டை வந்து நீங்கள் ரீச் பண்ணணுமோ அந்த யூஆர்எல் வந்து டைப் பண்ணிக்கணும். தென் இது வந்து ஒரு ப்ராமிஸை வந்து ரிட்டர்ன் பண்ணும். ப்ராமிஸ் மீன் நத்திங் பட் ஏசிங்க்ரோனஸ் வேல ஒரு ப்ரோக்ராமிங்கை வந்து நம்ம வந்து ஒர்க் பண்ணுறது. ஜாவா ஸ்கிரிப்டில் ஏசிங்க்ரோனஸ் வே வந்து நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஸோ அது வந்து அட்வான்ஸ் கான்செப்ட் மாதிரி. பட் ஆனால் அது தெரிஞ்சிருந்தால் தான் நம்ம இது மாதிரி சினாரியோவில் நம்மளால் ஹேண்டில் பண்ண முடியும். ஸோ இது வந்து ஒரு ப்ராமிஸை வந்து ரிட்டர்ன் பண்ணும். ப்ராமிஸ்னால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டீட்டெயிலாக ஒரு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் ஃபெச் ப்ராமிஸை பொறுத்தவரைக்கும் சின்டாக்ஸ் எப்படின்னா அது ஒரு ப்ராமிஸை ரிட்டர்ன் பண்ணுச்சுன்னா தென் அதாவது டூன்னு அர்த்தம் வச்சுக்கலாம். தென்னுக்கு பதில் டூ அப்படின்னு சொல்லி போட்டுக்கோங்க. இதை முடிச்சிரு, அதுக்கப்புறம் இதை முடி, அதுக்கப்புறம் இதை முடி அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிற மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்கிற மாதிரி ஒரு சின்டாக்ஸ் தான் இது. ஸோ இதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. தென் ஃபெச் ஏபிஐ, அதாவது ஃபெச்சுங்கிறது அந்த எந்த யூஆர்எல், தென்னில் வந்து என்ன பார்த்தீங்கன்னா என்ன ரெஸ்பான்ஸ் அந்த யூஆர்எல் மூலமாக என்ன ரெஸ்பான்ஸ் கிடைக்குதோ அதை ஜேசான் மூலமாக ரிட்டர்ன் பண்ணும். ஜேசான்னா ஒன்றும் இல்லை, இந்த இது மாதிரி ஃபார்மேட்டில் இருக்கிறதா என்னன்னு சொல்லுவாங்க. அதாவது ஆப்ஜெக்ட்ஸாக இருக்கிற ஆப்ஜெக்ட் அண்ட் பேரண்ட் ஆப்ஜெக்ட்ஸாக இருக்கிறதா என்ன சொல்லுவாங்க, ஜேசான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஜேசானோட வந்து ரிட்டர்ன் பண்ணும். ரெஸ்பான்ஸ் வந்து ஜேசானாக வரும். ஸோ வந்த ஜேசான் டேட்டாவை வந்து நம்மளுக்கு வேறு டேட்டாவை நம்ம என்ன பண்ணோம்னா கன்சோலில் லாக் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம இதே சின்டாக்ஸ் வந்து நான் காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ காப்பி பண்ணி நம்மளோட மெயின் ஜேஸில் வந்து பேஸ்ட் பண்ணிப்போம். தென் ஓகேவா? ஸோ நம்ம இதில் வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம இதில் ஓப்பன் பண்ணிப்போம். நம்மளோட கன்சோல் லாகில் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். அண்ட் ஓகே, ஃபெச் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னா நம்மளோட யூஆர்எல் வந்து நம்ம பாஸ் பண்ணணும். ஸோ அதனால் வந்து கான்ஸ்டண்ட்டாக ஒரு யூஆர்எல் வந்து க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ அது எதோட யூஆர்எல்னு பார்த்தீங்கன்னா இந்த கொரோனா வைரஸ்னு சொல்லிட்டு ஒரு ஏபிஐ இருக்குது. ஸோ அந்த ஏபிஐயில் நான் ஆல்ரெடி ஏபிஐ எப்படி போடணும்னு இனிஷியலாக சொல்லியிருக்கேன். ஸோ பார்த்துக்கோங்க. ஸோ இந்த ஏபிஐயை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னா சிம்பிள் அண்ட் வெயிட் ஓகே, இது மாதிரி இந்த என் பாயிண்ட் வந்து நம்ம என்ன நம்மளுக்கு தேவையான யூஆர்எல் என்ன அப்படின்னா இந்த யூஆர்எல் தான். ஸோ இதோட மெத்தட் பார்த்தீங்கன்னா கெட் மெத்தட்ஸ்லேயே நிறையா இருக்குது, போஸ்ட் மெத்தட்லாம் இருக்குது. ஸோ நம்மளுக்கு தேவை கெட் மெத்தட், அதாவது டேட்டாவை ஃபெச் பண்ணணும். ஸோ இந்த என் பாயிண்ட் தான் நமக்கு தேவை. ஸோ அதனால் வந்து இந்த என் பாயிண்ட் வந்து நம்ம காப்பி பண்ணிக்கலாம். ஓகேவா? காப்பி தென் பேஸ்ட் இட். ஓகே, நம்மளுக்கு யூஆர்எல் வந்து கிடச்சிருச்சு. ஸோ இந்த யூஆர்எலை வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ பேஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன டேட்டா வேணும் அப்படின்னா சமரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேட்டா வேணும். ஸோ அதில் நியூ கன்ஃபார்ம்டு கேசஸ், குளோபலாக நியூ கன்ஃபார்ம் கேசஸ் என்ன இருக்குது, அண்ட் டோட்டல் கன்ஃபார்ம் கேசஸ் என்ன இருக்குது, அண்ட் நியூ டெத்து, டோட்டல் டெத்து, நியூ ரெக்கவர், டோட்டல் ரெக்கவர். இந்த டேட்டாவை யூஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நம்ம ஆப்பை நம்மளோட ஆப்போட ஃபங்க்ஷனை வந்து நம்ம வந்து பண்ண போகிறோம். ஸோ அதனால் இந்த டேட்டாவை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு அந்த யூஆர்எல் எடுத்துக்கலாம். பட் என் பாயிண்ட் வந்து இதோட நீங்கள் எது சம்மந்தமாக எடுக்கிறீங்களோ அதோட எண்டில் வந்து சம்மரி அப்படின்னு சொல்லிட்டு முடியும். தென் ஒன் டேனா ஒன் டே, டே ஒன்னா டே ஒன். ஸோ அது மாதிரி வந்து அதோட என் பாயிண்ட் வந்து முடியும். ஸோ நமக்கு தேவை சம்மரி தான் தேவைங்கிறனால
கடைசியில் வந்து சம்மரின்னு சொல்லிட்டு ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ சம்மரி. ஓகே, அவ்வளோதான். இதான் நம்மளோட என் பாயிண்ட்டோட யூஆர்எல். ஸோ இந்த யூஆர்எல் தான் நம்ம எங்கே பாஸ் பண்ணணும் அப்படின்னா ஃபெச்சுங்கிற ஒரு ஏபிஐயில் வந்து பாஸ் பண்ணோம். ஸோ வந்து நம்ம யூஆர்எல் வந்து பாஸ் பண்ணியாச்சு. ஸோ நம்ம இதை வந்து ஒரு ஃபங்க்ஷனாக எழுதுனா கொஞ்சம் ஃபங்க்ஷனாக எழுதுனா பின்னாடி வந்து கால் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் ஃபங்க்ஷன் அண்டு ஃபெச் டேட்டா. இந்த ஃபங்க்ஷனுக்கு நேம் வந்து நான் ஃபெச் டேட்டா அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். அண்ட் கர்லி பிரேசஸ் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணிப்போம். ஸோ அதுக்குள்ளே எல்லாத்தையும் காப்பி கட் பண்ணி பேஸ்ட் பண்ணிப்போம். ஓகே, ஃபங்க்ஷன் அண்ட் ஃபெச் டேட்டா. தென் ஃபெச் டேட்டா கூட பேஜ் டேட்டாக்குள்ளே நம்ம வாங்கின யூஆர்எல்ல ரெஸ்பான்ஸ் வந்து ஜேசானில் இருக்கும். தென் டேட்டாவை வந்து இப்போ வந்து இந்த யூஆர்எல் வந்து கரெக்டாக ஒர்க் ஆகுதா இல்லையான்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா டேட்டாவை வந்து நம்ம லாக் பண்ணி பார்க்கலாம். ஸோ அதனால் அதுக்கு என்ன பண்ணோன்னா அந்த ஃபங்க்ஷன் வந்து கால் பண்ணிப்போம். கால் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு அதோட லாகில் வந்து நம்மளுக்கு பிரிண்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி நம்ம செக் பண்ணிக்கலாம். ஓகே, சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து நம்மளோட ஏபிஐ வந்து நம்மளோட கரெக்டான என் பாயிண்ட்டை கால் பண்ணியிருக்கு. ஸோ நம்ம இப்போ தான் வந்து பார்த்தோம். ஸோ எல்லா கண்ட்ரியோட டேட்டாவும் இதில் இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும், A to Z எல்லா கண்ட்ரியோட டேட்டாவையும் என்ன நடந்திருக்கு கோவிட்னால அப்படின்னு சொல்லிட்டு எல்லா அனலிட்டிக்ஸும் இருக்குது. நம்மளுக்கு தேவையானதை நம்ம வந்து இந்த டேட்டாவை மூலம் இந்த டேட்டாவிலேருந்து நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்மளோட அப்ளிகேஷனில் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து இதை வந்து கமெண்ட் பண்ணிடலாம். தென் இந்த டேட்டாவை என்ன பண்ணுறோன்னா லாக் பண்ணி இப்போ பார்த்துருக்கோம். ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த டேட்டாவை வந்து நம்மளோட யூஐயில் வந்து டிஸ்பிளே பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணணும். ஸோ அதை எப்படி பண்ணுறது அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு என்ன இன்புட் கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து கெட் பண்ணணும். ஸோ அதுக்கு சம் நார்மல் வெனிலா ஜேஎஸ் வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். வெனிலா ஜேஎஸ் நத்திங் பட் பியூ ஜேஎஸ் தான் வெனிலா ஜேஎஸ் சொல்கிறோம். ஸோ சப்மிட்னு சொல்லிட்டு நம்ம பட்டனில் வந்து ஒரு ஐடி செட் பண்ணோம். ஸோ அந்த ஐடியை யூஸ் பண்ணி நம்ம வந்து அந்த பட்டனை எடுத்துடலாம். ஒவ்வொரு ஸ்பேனுக்கும் நம்ம வந்து ஐடி வந்து கொடுக்க போகிறோம். ஸோ என்ன ஐடி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அண்டு ஹேஷ், அதாவது நியூ ரெக்கவர், அதனால் நியூ என் ரெக்குன்னு கொடுத்துக்கிறேன். தென் டோட்டல் ரெக்கவர்னா டோட்டல் ரெக்குன்னு கொடுத்துக்கிறேன். ஸோ உங்களுக்கு என்ன நேம் கொடுக்கணுமோ அந்த நேமை வந்து நீங்கள் கொடுத்துக்கோங்க. ஸோ நான் இந்த நேம் வந்து கொடுத்துருக்கேன். இதுவரையும் நம்ம பண்ணியாச்சு. தென் நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா சப்மிட், அதாவது அந்த பட்டனை கிளிக் பண்ணால் ஒரு ஈவெண்ட் நடக்கணும். ஸோ இந்த பட்டனை நான் எப்போ கிளிக் பண்ணுறேனோ அப்போ என்னோட டேட்டா இந்த நம்ம செலக்டில் என்ன வேல்யூ கொடுத்துருக்கோமோ அதை பேஸ் பண்ண டேட்டா வந்து ஃபெச் பண்ணி நம்மளோட டீட்டெயில் வந்து போடணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா சப்மிட்டுக்கு ஒரு ஈவெண்ட் லிசனர் வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ ஆட் ஈவெண்ட் லிசனர் ப்ராக்கெட்குள்ளே என்ன ஈவெண்ட் அப்படின்னா கிளிக் ஈவெண்ட் அண்டு இந்த ஃபெச் டேட்டாங்கிற ஃபங்க்ஷனை வந்து நம்ம பாஸ் பண்ணலாம். ஓகே, ஃபெச் டேட்டா. ஸோ ஃபெச் டேட்டான்னு சொல்லிட்டு நம்ம ஃபங்க்ஷனை வந்து பாஸ் பண்ணிடலாம். இப்போ நம்ம கரெக்டாக நம்ம இதை கிளிக் பண்ணால் இது ஒர்க் ஆகுதா இல்லையான்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணிடலாம். இப்போ நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா லாக் வந்து இந்த இடத்துல வந்து டேட்டா ஃபெச் பண்ணுவோம். ஓகே, சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து டேட்டா ஃபெச் பண்ணுது. பட்டனை கிளிக் பண்ணுறப்ப குளோபலை பொறுத்து நம்ம வந்து ஃபெச் பண்ணுது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இது நம்மளுக்கு தேவையான டீட்டெயில், அதாவது நம்ம கண்ட்ரியோட டீட்டெயில், நமக்கு தேவையான கண்ட்ரியோட டீட்டெயிலை ஃபில்டர் பண்ணி நம்மளோட ஃபீல்ட்ஸில் வந்து ஃபில்லப் பண்ணணும். ஸோ சிம்பிள். இப்போ இந்த டேட்டாவில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபியூ மோர் கொடுத்துடலாம். ஸோ இந்த டேட்டா தான் நம்மளுக்கு வந்து கிடைக்க போகுது. அதாவது இந்த ஆப்ஜெக்ட் தான் நம்மளுக்கு வந்து டோட்டலாக வந்து ரிட்டர்ன் ஆகுது. ஸோ அதில் ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்ட் பார்த்தீங்க அப்படின்னா அதோட ப்ராப்பர்ட்டி நேம் வந்து குளோபல். இப்போ கண்ட்ரி வேணும். ஸோ கண்ட்ரி எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரேஸாக இருக்குது. ஸோ அதனால் வந்து கண்ட்ரீஸ். ஸோ கண்ட்ரீஸ் தென் அரேவாக இருக்கிறனால ஒவ்வொரு டேட்டாவையும் நம்மளால் அதாவது ஃபார் லூப் மாதிரி ஒவ்வொரு டேட்டாவையும் நம்மளால் வாங்க முடியும். ஸோ அதுக்கு வந்து மேப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறேன். அந்த மேப் ஃபங்க்ஷன் வந்து ஒரு ஃபங்க்ஷனை வந்து ஆர்குமெண்ட்டாக பாஸ் பண்ணும். அந்த ஆர்குமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து கண்ட்ரி, அதாவது இது வந்து ப்ளூரல், அதாவது சிங்குலர், அது வந்து ப்ளூரல். ஸோ ஒவ்வொரு கண்ட்ரியையும் நம்ம வந்து லூப் த்ரூ பண்ணுறோம். ஸோ லூப் த்ரூ பண்ணுறப்ப இந்த ப்ராக்கெட்டில் நம்ம என்ன டைப் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுக்கு தேவையான டேட்டாவை அதாவது செலக்ட் பண்ணுறோம். ஸோ நம்ம செலக்ட் பண்ண வேல்யூ, அதாவது செலக்டில் என்ன வேல்யூ இருக்கோ அந்த வேல்யூவில் இருக்கிற கண்ட்ரி வந்து மேட்ச் ஆகுதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து செலக்ட் பண்ணுறோம். ஸோ கண்ட்ரி டாட் கண்ட்ரி, பிகாஸ் இந்த கண்ட்ரி எங்கேருந்து வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கண்ட்ரி, அதாவது இண்டிவிஜுவல் கண்ட்ரி. ஸோ அந்த கண்ட்ரியோட
அந்த கண்ட்ரியில் ஒரு கண்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நேம் இருக்குது. ஸோ நான் வந்து இப்போ உங்களுக்கு காட்டுறேன் அந்த நேம் எங்கே இருக்குன்னு. தென் ஒரு கண்ட்ரி இருக்குது. ஸோ ஒவ்வொரு கண்ட்ரிலையும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கண்ட்ரியுமே ஒரு ஆப்ஜெக்டாக தான் இருக்குது. ஸோ அந்த ஒவ்வொரு கண்ட்ரிக்குள்ளேயும் ஒரு கண்ட்ரிங்கிற ஒரு வந்து ப்ராப்பர்ட்டி இருக்குது. ஸோ அந்த ப்ராப்பர்ட்டி தான் அந்த கண்ட்ரியோட நேமை வந்து ஹோல்ட் பண்ணியிருக்கு. ஓகேவா? ஸோ அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒவ்வொரு கண்ட்ரிக்குள்ளேயும் அந்த கண்ட்ரியோட நேமை வந்து நம்ம ஃபெச் பண்ணி எடுக்கிறோம். ஸோ நம்ம செலக்ட் பண்ண வேல்யூவும் அந்த நேமும் மேட்சாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் லாக் பண்ணி பார்ப்போம். ஓகே, லாக் பண்ணி பார்ப்போம். ஸோ ஒவ்வொரு கண்ட்ரியையும் நம்ம செலக்ட் பண்ணுறப்ப நம்ம கிளிக் பண்ணுறப்ப இப்போ பர்டிகுலரான எந்த கண்ட்ரியை நம்ம கிளிக் பண்ணோமோ அந்த கண்ட்ரியோட ரிலேட்டட் டேட்டாஸ் மட்டும் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. ஸோ இந்த டேட்டாவை நம்மளோட இதில் வந்து புட் பண்ணால் போதும். ஸோ சிம்பிள். கண்ட்ரியை வந்து நம்ம ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஒரு கான்ஸ்டன்ட் வந்து நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். தென் அதை வந்து கண்டெய்னர் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம். ஸோ அந்த கண்டெய்னருக்குள்ளே நம்மளோட கண்ட்ரியோட டீட்டெயிலை வந்து நம்ம புட் பண்ண போகிறோம். அண்டு ஸோ இந்த கண்டெய்னருக்குள்ளே நம்ம கரண்ட்டாக என்ன கண்ட்ரியை வந்து கண்டுபிடிச்சோமோ அந்த கண்டெய்னருக்குள்ளே அதை வந்து நம்ம புட் பண்ணிடலாம். தென் கண்ட்ரி கண்ட்ரி ஓகேவா, கண்டெய்னருக்குள்ளே புட் பண்ணியாச்சு. தென் சிம்பிள், அவ்வளோதான். ஓகேவா? தென் நெக்ஸ்ட் ஒரு யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்மளோட டேட்டாவை அதாவது ஸ்பேன்குள்ளே வந்து புட் பண்ண போகிறோம். டாக்குமெண்ட் டாட் கெட் எலமெண்ட் பை ஐடி தென் ஸ்டேட். ஓகே, ஸ்டேட்னு சொல்லிட்டு அதோட நேம் கொடுத்துடணும். அதோட இன்னர் ஹெச்டிஎம்எல்லை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணணும். ஸோ அதனால் இன்னர் ஹெச்டிஎம்எல் தான். ஸோ இதே பேஸ் பண்ணி ஒவ்வொரு ஸ்பேனுக்குள்ளே இருக்கிற ஐடியை யூஸ் பண்ணி நம்மளோட வேல்யூ வந்து புட் பண்ணுறோம். ஓகேவா? நம்ம ஃபைன் பண்ண வேல்யூவை வந்து புட் பண்ண போகிறோம். ஸோ இந்த இடத்துல வந்து எந்த வேல்யூ புட் பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம ஃபைன் பண்ண வேல்யூ புட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் எந்த வேல்யூ புட் பண்ணணும் அப்படின்னா நம்மளோட ஏபிஐயில் பார்த்தா தெரியும். ஸோ ஒவ்வொரு கண்ட்ரிலையும் நியூ கன்ஃபார்ம்டு கேசஸ் அண்ட் டோட்டல் கன்ஃபார்ம்டு கேசஸ் அண்ட் நியூ டெத்ஸ், டோட்டல் டெத்ஸ், நியூ ரெக்கவர்னு சொல்லிட்டு இந்த டேட்டாஸ் இருக்குது. ஸோ இந்த டேட்டாவெலாம் நம்ம ஆப்பில் வந்து நம்ம வந்து புட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் எல்லா செலக்டையும் நம்ம எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணி முடிச்சுட்டு அண்டு அது என்ன அசைன் பண்ண போகிறோம் அப்படின்னா அது எதுக்கு கீழே இருக்குது அப்படின்னா ஒவ்வொரு இண்டிவிஜுவல் கண்ட்ரிக்குள்ளேயும் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு கன்ஃபார்ம் கேசஸ் இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம கரண்ட்டாக நம்மளோட கண்ட்ரியை வந்து பிக் பண்ணி கண்டெய்னருக்குள்ளே வச்சுருக்கோம். ஸ்டேட்டில் என்ன புட் பண்ணணும் அப்படின்னா கரண்ட்டாக செலக்டில் என்ன வேல்யூ இருக்கோ அதை வந்து நம்ம புட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் என்ன பண்ணுறோம் அப்படின்னா செலக்ட் டாட் வேல்யூ அப்படின்னு சொல்லிட்டு புட் பண்ணிக்கலாம். தென் அதாவது நியூ ரெக்கவர்டு கேஸில் நம்ம என்ன புட் பண்ண போகிறோம் அப்படின்னா கண்டெய்னரில் என்ன வேல்யூ ஸ்டோர் ஆகிருக்கோ இந்த இடத்துல கண்டெய்னரில் என்ன வேல்யூ ஸ்டோர் ஆகிருக்கோ அதை வந்து நம்ம இந்த வந்து புட் பண்ண போகிறோம். ஸோ கண்டெய்னர் நியூ ரெக்கவர்டு கேசஸ். ஓகேவா? நியூ ரெக்கவர்டு கேசஸ் இதை நான் எங்கேருந்து நான் எடுத்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஏபிஐயில் ஒவ்வொரு கண்ட்ரிஸ்க்கும் நியூ ரெக்கவர்டு கேசஸ் அப்படின்னு சொல்லிட்டு நியூ கன்ஃபார்ம்டு நியூ ரெக்கவர்னு சொல்லிட்டு சம்திங் ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது, அதாவது ஆப்ஜெக்டோட ப்ராப்பர்ட்டி இருக்குது. ஸோ அந்த ப்ராப்பர்ட்டியை யூஸ் பண்ணி நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா நான் இதோட டேட்டாவை வந்து ஃபெச் பண்ணி நம்மளோட இதில் வந்து போட போகிறோம். ஸோ குளோபலாக என்னென்ன வேல்யூஸ் இருக்குது அது குளோபல் வேணாம். ஸோ ஏதாவது பர்டிகுலராக ஆஸ்திரேலியா. ஓகே, சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து டேட்டாவை வந்து ஃபெச் பண்ணி எடுத்திருக்கு. பட் ஆனால் சைன் மட்டும் பண்ண முடியல. ஸோ எதனால் அசைன்மெண்ட் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். தென் வேல்யூவில் வந்து நம்ம மிஸ் பண்ணியிருக்கோம். ஸோ வேல்யூ வந்து போட்டுக்கலாம். அண்ட் ஸோ கண்டெய்னருங்கிறது பார்த்திங்கன்னா நம்ம கான்ஸ்டண்ட்டாக டிக்ளேர் பண்ணியிருக்கோம். அதனால் வந்து கான்ஸ்டன்ட் வேல்யூ வந்து மியூட்டபுளாக இருக்கும், இம்மியூட்டபுளாக இருக்கும். அதனால் மாற்ற முடியாது. ஸோ நம்ம மியூட்டபுளாக வந்து மாற்றுறதுக்கு லெட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கீவேர்டு யூஸ் பண்ணி நம்ம வேரியபிள் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ மாற்றினதுக்கப்புறம் நம்ம ஒர்க் பண்ணுதான்னு செக் பண்ணுவோம். ஆஸ்திரேலியா இல்லை சம்திங் ஏதாவது கண்ட்ரி எடுத்துக்கலாம். ஓகே, ஆஸ்திரேலியா. தென் வியூ ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். ஓகே, சக்ஸஸ்ஃபுல்லாக இப்போ என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா டேட்டாவை வந்து எடுத்திருக்கோம். தென் இதில் வந்து புட் பண்ணியிருக்கு. பட் ஆனால் இதில் வந்து புட் பண்ணல. என்ன ப்ராப்பர்ட்டினா இன்னர் HTML ஆஃப் நல் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு. அப்போனா நம்ம வந்து தப்பாக டைப் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு மீனிங். ஐடிஸ் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து இதில் பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எஃப் வந்து கொடுத்துருக்கோம். பட் ஆனால் நம்ம இதில் கொடுக்கல. ஸோ அதனால் என்ன பண்ணுறோம் அப்படின்னா எஃப் வந்து புட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ கரெக்டாக வந்து ஸோ அதே மாதிரி அந்த டெத்துக்கும் ஐடி செக் பண்ணிக்கலாம். ஸோ கரெக்டு, டெத்து ஐடி கரெக்டாக இருக்குது. ஸோ இப்போ கரெக்டாக ஃபெச் பண்ணி புட் பண்ணிடுறோம் எல்லாத்துக்கும். ஓகே, சக்ஸஸ்ஃபுல்லாக நம்மளோட ஆப் வந்து ஒர்க் ஆகுது.
பட் ஆனால் சில பக் மட்டும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ சில ஃபங்க்ஷன் மட்டும் நம்ம ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா, இனிஷியலாக வந்து 0வாக இருக்குது. ஸோ இனிஷியலாக 0வாக இருக்கக்கூடாது. நம்ம வந்து குளோபலாக என்ன டேட்டா நம்மளுக்கு கிடைக்குமோ அந்த டேட்டாவை வந்து நம்ம புட் பண்ண வைக்கணும். ஸோ அதுக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, விண்டோ வந்து லோட் பண்ணுறப்பே நம்ம வந்து டேட்டாவை வந்து ஃபெச் பண்ணணும். ஸோ அதனால் கான்ஸ்ட் இனிட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் வந்து நம்ம கிரியேட் பண்ணுவோம். ஸோ இனிட் ஃபெட்சுங்கிற ஃபங்க்ஷன் என்ன, இது வந்து ஆக்சுவலி ஒரு ஃபங்க்ஷன். நார்மலாக இது வந்து ஒரு வேரியபிள் கிடையாது. இந்த வேரியபிள்குள்ளே ஒரு ஃபங்க்ஷன் ஸ்டோர் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் நம்ம வந்து நார்மலாக வேல்யூ தான் ஸ்டோர் பண்ணுவோம். ஸோ இதில் ஃபங்க்ஷன் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ES6 சின்டாக்ஸ் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்லாம் இல்லாமல். ஸோ ஃபெச் டேட்டாங்கிற மெத்தட் வந்து இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணால் இந்த ஃபங்க்ஷன் வந்து ஒர்க் ஆகும். ஸோ இப்போ இனிட் ஃபெட்சுங்கிறது எப்போ வந்து லோட் பண்ணும் அப்படின்னா, எப்போ வந்து ஒர்க் ஆகணும் அப்படின்னா, பாடி எப்போ வந்து அந்த HTML பேஜில் லோட் ஆகுதோ அப்போ வந்து நம்ம ஒர்க் பண்ண வைக்கணும். ஸோ ஆன்லோடுங்கிற மெத்தடை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இனிட் ஃபெட்சுங்கிற மெத்தடை வந்து கால் பண்ணலாம். ஸோ இனிட் மெத்தட் வந்து எப்போ கால் ஆகும் அப்படின்னா, ஆன் மெத்தட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மெத்தட் வந்து பேஜ் வந்து லோட் ஆகுறப்ப என்ன ஆகும், அந்த மெத்தட் வந்து கால் ஆகும். ஸோ நம்மளுக்கு தேவையான டேட்டாவை வந்து ஃபெச் பண்ணி இதில் வந்து புட் பண்ணணும். ஸோ அதை புட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து இப்போ கரண்ட்டாக வந்து நம்ம எதை மேப் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்கன்னா, டேட்டா, கண்ட்ரி. ஸோ டேட்டாவில் இருக்கிற கண்ட்ரிஸை மட்டும் தான் நம்ம வந்து மேப் பண்ணியிருக்கோம். நம்மளுக்கு தேவையான டேட்டா அப்படின்னு சொல்லி பார்த்தா குளோபல். ஓகேவா, இது வந்து கண்ட்ரி. ஸோ கண்ட்ரிஸ்க்கு வெளியில் இருக்கிற குளோபலுங்கிற ஒரு ஆட்ரிபியூட்டில் தான் நமக்கு. ஸோ அதனால நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, அந்த பர்டிகுலராக இருக்கிற குளோபில் மட்டும் நம்ம இந்த இடத்துல வந்து புட் பண்ணி எடுக்க போகிறோம். ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, சம் லாஜிக்ஸ் வந்து நம்ம இந்த இடத்துல புட் பண்ண போகிறோம் குளோபலாக இருக்கிறப்ப மட்டும். ஸோ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இது வந்து நம்ம ஃபர்ஸ்ட் டைம் ஃபெச் பண்ணுறது குளோபலாக. ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஃபெச் பண்ணுறப்ப குளோபல் டேட்டாவை வந்து நம்ம வாங்கணும். ஸோ அதனால் வந்து கரண்ட்டாக செலக்ட் ஐட்டமில், அதாவது செலக்ட் டாட் வேல்யூ. ஓகேவா, ஸோ வேல்யூவில் கரண்ட் வேல்யூ, அதாவது செலக்ட் டாட் வேல்யூ, கரண்ட் வேல்யூ வந்து குளோபலாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த ஃபங்க்ஷன் வந்து ஒர்க் ஆகும். ஆர் எல்ஸ் இந்த பிளாக் வந்து ஒர்க் ஆகும். ஓகேவா, இதுதான் நம்மளோட லாஜிக். ஸோ இந்த லாஜிக்கை யூஸ் பண்ணி நம்மளோட குளோபல் இனிஷியலாக ஃபெச் பண்ணுறப்ப மட்டும் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நம்மளோட டேட்டாவை ஃபெச் பண்ணி இதை மாதிரி புட் பண்ண போகிறோம். வேல்யூஸை நம்ம ஸ்பேனில் வந்து புட் பண்ண போகிறோம். ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணுறோம் அப்படின்னா, கண்டெய்னரில் என்ன பண்ண போகிறோம்னா, கண்ட்ரியை வந்து ஸ்டோர் பண்ணாமல் கரண்ட் டேட்டாவில் இருக்கிற குளோபலை வந்து புட் பண்ண போகிறோம். ஓகேவா, ஓகே, குளோபல். ஓகே, ஸோ கரண்ட்டாக என்ன குளோபலில் என்ன டேட்டா இருக்குதோ அந்த டேட்டாவை வந்து நம்ம கண்டெய்னரில் புட் பண்ணிட்டோம் அப்படின்னா, தென்னுக்கு வந்ததுக்கப்புறம் கண்டெய்னரில் கரண்ட் வேல்யூ என்ன இருக்கும், கண்டெய்னர் என்ன வேல்யூ இருக்கும் அப்படின்னா குளோபலோட டேட்டா இருக்கும். ஸோ இது சக்ஸஸ்ஃபுல்லாக ஒர்க் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி கால் பண்ணுறப்ப நம்மளுக்கு தேவையான குளோபல் டேட்டாவெல்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக ஃபெச் பண்ணிடுச்சு. ஓகே, இப்போ மற்ற கண்ட்ரீஸும் ஒர்க் ஆகுதான்னு செக் பண்ணிக்கலாம். ஆஸ்திரேலியா, தென் தாய்லாந்து, ஓகே, சைனா. ஓகே, நம்ம வந்து டூ மெனி ரெக்வெஸ்ட்டுக்கு வந்து நம்ம API மூலமாக கால் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் ஒரு டேக் 5 minutes ஆர் 4 minutes. ஒருவேளை சர்வர் டம்பாக இருக்கலாம். ஓகே, மேபி. பட் ஆனால் நம்ம ஆப் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஒர்க் ஆகிருக்கு. ஸோ இந்த ஆப்பை நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக க்ரியேட் பண்ணியிருக்கோம். வெறும் ஜஸ்ட் CSS அண்ட் HTML தென் ஃப்ரண்ட் அண்ட் ஜாவாஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக நம்மளோட ஆப் வந்து ஒர்க் பண்ணுற மாதிரி நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம். ப்ராஜெக்ட் உங்களுக்கு பிடிக்கும் நம்புகிறேன். இது மாதிரி ப்ராஜெக்ட்ஸ் அண்ட் வரக்கூடிய வீடியோஸில் ஜாவாஸ்கிரிப்டை பற்றின டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் அண்ட் CSS சீரீஸ் நம்ம சேனலில் ஆரம்பிக்கலான் இருக்கோம். தென் ஃபுல் வெப் டெவலப்மெண்ட் ஃபண்டமெண்டல் கோர்ஸை வந்து நம்ம சீக்கிரமே பப்ளிஷ் பண்ணலாம். அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும் நம்புறேன். இது மாதிரி வீடியோ நீங்கள் பார்க்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா, உங்களுக்கு ஏதாவது வீடியோ தேவைப்படுச்சு அப்படின்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ப்ரீவியஸாக இருக்க வீடியோவையும் நான் மேலே இருக்கிற லிங்க்கில் வந்து நான் கொடுத்துருக்கேன், போய் செக் பண்ணி பாருங்கள். என்னோட இதுக்கு முன்னாடி நம்ம சின்ன சின்ன ப்ராஜெக்ட்ஸ், அதாவது HTML பிகினர்ஸ் படிக்கிற ஒரு சின்ன ப்ராஜெக்ட்லாம் பில்ட் பண்ணி தான் போட்டிருப்போம். ஸோ அதெல்லாம் போய் பாருங்கள். ஸோ நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அண்டு கொரோனா ரொம்பவே பரவிட்டு இருக்கு. ஸோ அதனால் என்ன பண்ணுங்கள், வீட்டிலேயே இருங்க, வெளியில் போகாதீங்க. திஸ் இஸ் மை ஹம்பிள் ரெக்வெஸ்ட் டு யூ அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.